ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ஜன்னலில் 2 புறாக்கள் ரொம்ப நேரமாக சுற்றி வரதை இங்கேருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கிறாரு. இதில் ஒரு புறா ஒரு வெள்ளை புறாவை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கு. இந்த வெள்ளை புறா இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமாக ஓடுது. ஆனாலும் இது விடுற மாதிரி இல்லை, பின்னாடி தான் துரத்திட்டு இருக்கு. இருந்து ஒரு புறாவோட சத்தம் கேட்டதுதான் உண்டு. இந்த வெள்ளை புறா சட்டுன்னு பறந்து மேல் ஜன்னலுக்கு போயிடுச்சு. புறா மேல் ஜன்னல்ல என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா அங்க ஒரு புறா காத்திருந்திருக்கு பாருங்க. இங்க இந்த வீடியோல முதலைக்கே ஊட்டி விடலாமா அப்படின்னு இவர் பாக்குறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணி ரொம்பவே தெளிவா இருக்கு. இதுல ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்கிறாரு. நீந்தி போயிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வர மாதிரி தெரிஞ்சது. திரும்பி பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள ஒரு பெரிய முதல் இருந்திருக்கு பாருங்க. ஆளை பார்த்ததும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் ஆள் பதறி அடிச்சு ஓடி இருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பெரிய தர்பூசணி, இதை இழுத்து கொண்டு போகலாமா அப்படின்னு இந்த குட்டி டாக் ட்ரை பண்றது தான் பாக்குறோம். எவ்வளவுதான் இழுத்தாலும் தர்பூசணி அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய முட்டை மாதிரி இருக்கு. இதை அப்படியே குரங்கு கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் பிரிச்சு பாக்குது. பிரிச்சு பார்த்தா உள்ள கருகருன்னு இருக்குது பாருங்க. இதை பார்த்ததும் இதோட ஸ்மெல் இதுக்கு சுத்தமா பிடிக்கல போல. வாங்கின அடுத்த செகண்டே கீழே போட்டுட்டு அவங்கள பார்த்து இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. குரங்கு கிட்ட அடி வாங்காம போனா சரிதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப யோசனை பண்ணி அட்டையிலே இப்படி ஒரு வித்தியாசமான புதிரை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூனை எப்படி அந்த பக்கம் வந்து சேருது அப்படின்னு பாக்குறதுக்காக. ஆனா பூனையோட சாமர்த்தியம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா அது மேலே எட்டி தாவி அப்படியே அடுத்த பக்கம் போய் சேர்ந்துடுச்சு. கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது வீணா போச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல சிக்னல்ல நிக்கிற வேலையிலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற 2 டாக் தான் பாக்குறோம். இதுல ஒரு டாக் இன்னொரு டாக் எட்டி பார்த்தா அதுகிட்டே அடி வாங்கிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற பூனை தினந்தோறும் இந்த ஜன்னல்ல வந்து பொழுது போக்கிட்டு இருக்கு. ஜன்னல்ல வந்து படுத்தா அதை எழுப்பி கொண்டு போறதே ரொம்ப கஷ்டம் தான். என்னவா இருக்கும்னு அன்னைக்கு தான் கவனிச்சு பார்த்துருக்காங்க. ஜன்னல்ல இருந்து அங்க பக்கத்து வீட்டு பூனையை தான் ரொம்ப நோட்டை விட்டுட்டு இருக்கு. இதுதான் விஷயமான அன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வெள்ளை நிற பெயிண்ட் டப்பாவை தான் பாக்குறோம். பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற இந்த கருப்பு பூனை உள்ள குதிச்சுட்டு பாருங்க. அடுத்த செகண்டே கருப்பு பூனை வெள்ளை பூனையா நிறம் மாறி வந்துடுச்சு பாருங்களேன். இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது தேன் கூட தூக்கிட்டு போறதுக்காக பாக்குற ஒரு குரங்கு தான். இது ஒரு உருவாக்கப்பட்ட வீடியோ தான். குரங்கு உண்மையிலே தேன் கூட்டை கலைக்க ஆரம்பிச்சதுன்னா அதோட உடம்பு இந்த அளவுக்கு வீங்கி போயிடும். ஆளே வித்தியாசமா இருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பூனையை குளிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தண்ணி பட்டாலே ஓட தான் ஆரம்பிக்கும். ஆனா இது பாருங்க தன்னால உள்ள போய் அதுவே ஜாலியா குளிச்சிட்டு இருக்குது. இங்க இருந்து பாத்துட்டாங்க போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோட்ல 2 மாடுகள் சண்டை போட்டுட்டே இருக்குது. இதை பார்த்ததும் ரோட்ல இருந்த டாக் எல்லாம் அமைதியா இருக்க முடியல. எப்படியாவது 2 மாடையும் சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்னு பக்கத்துல போகுது. ரோட்ல ஒருத்தர் பைக்ல வந்துட்டு இருந்தாரு. 2 மாடுகளும் சண்டை போட்டு அவரு மேல போய் விழுந்திருக்கு பாருங்க. அவரு பைக் போனாலும் பரவாயில்ல, ஆள் எந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. இதை பார்த்தது இந்த டாக் நமக்கு எதுக்கு வாம்போடி இதுவும் ஒரு பக்கமா ஓடிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு பெரிய கழுகு தான். இந்த குரங்கு பிடிக்கிறதுக்காக போயிருக்கு. குரங்கு பாருங்க கழுக ஒரேடியா அமுக்கிடலான்னு பார்த்தது. கடைசி நேரத்துல கழுகு குரங்கு தூக்கிட்டு ஒரேடியா பறக்க ஆரம்பிச்சிருக்கு. குரங்கு இதை எதிர்பார்க்கவே இல்லை. கழுகு பயங்கர வலிமையானது தான். தன்னை விட எடையில 3 மடங்கு அதிகமா இருக்கிற பொருட்களை கூட ஈஸியா தூக்கிட்டு போயிடும். எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். முதல பண்ணையில முதலைகள் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நிறைய முதலைகள் இருக்குது. இதுல ஒருத்தர் முதல மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு பாருங்க. இவரை பார்த்தது எல்லா முதலைகளும் பக்கத்துல வந்தது. ரொம்ப வித்தியாசமான கலரா இருக்குதுன்னு. ஆனா இந்த முதல வேஷம் போட்டவர் அதுல இருந்து ஒரு முதலைய ரொம்ப லாவகமா தூக்கிட்டு மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த முதலையை எதிர்ப்பே தெரிவிக்காம பவ்யமா இருந்ததுதான் ஆச்சரியம். முதலையை தூக்கிட்டு போறதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது போல. ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கையை மூடி வச்சுட்டு ஒரு புறாவை கூப்பிட்டுருக்கிறாரு. அதுவும் கையில ஏதோ இறை இருக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா பக்கத்துல வந்தது. இவரு கையை விரிச்சு பார்த்தா வெறும் கை. இப்படி 2-3 தடவை இந்த புறாவை ஏமாத்திட்டே இருந்தாரு. கடைசியில ஒரு புறா பாருங்க விரிச்ச கை வெறும் கையா இருந்ததுனால அதுல நறுக்கு 4-5 கொத்திட்டு போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு பெரிய வான்கோழி தான். இந்த பெரிய வான்கோழி இந்த வான்கோழியை எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆக்கிரணும் அப்படின்னு அதை சுத்தி வரதை தான் பாக்குறோம். இதுக்கு எவ்வளவு திட்டம் போட வேண்டியிருக்கு பாருங்க. சில வான்கோழிகள் வித்தியாசமா குரல் எழுப்பி பாட்டு பாடவும் ஆரம்பிக்கும். சிலதெல்லாம் டான்ஸும் ஆட ஆரம்பிக்குமா. எப்படியோ இதை ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்குள்ள பல பாடுகளை அனுபவிக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு சின்ன பூனை. இந்த பூனையை பெரிய பூனை எப்படியாவது கீழே தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சின்ன பூனை பயங்கர ஆளா இருக்குது பாருங்க. ஒரு செகண்ட்ல பெரிய பூனையை அப்படியே திருக்கி கீழே போட்டுடுச்சு. இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வித்தியாசமா வேஷம் போட்டுட்டு ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தர் தான். இதை பார்த்ததான் அந்த ரோட்ல இருந்த டாக் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. உடனே அவரு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. அவரு துரத்தி பாக்குறாரு. ஆனா அந்த டாக் துரத்துறத மட்டும் நிறுத்தவே இல்லை. என்ன வேணா வித்தியாசமா வேஷம் போட்டுக்கலாம், ஆனா அதோட ரோட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா இந்த டாக் கிட்ட இருந்த மட்டும் தப்பிக்கவே முடியாது போல. ஏதோ விசித்திரமான உருவம் ஊருக்குள்ள வந்ததா நினைச்சு துரத்த ஆரம்பிச்சிருது.
அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த குரங்குக்கு ஒரு பழத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது ஒரு டம்மி பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை. இதை பைக்குள்ளே வச்சு அது வழியாக ஒரு பழத்தையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. பழத்தை இழுக்க பாம்பு வெளியே வருது. ஆனால் அந்த குரங்கு கண்டுபிடிச்சிருக்கு இது ஒரு பொம்மை பாம்புன்னு. இது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தோலை உரிச்சு பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மேடான மலையோர பகுதி. இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரக் வந்துட்டு இருக்கு. பின்னாடியே ஒரு கார் வந்துட்டு இருக்கு. நல்லா வந்துட்டு இருந்த இந்த ட்ரக் திடீர்னு ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருக்க பாருங்க. இந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் அதே வேகத்தில் கார் எடுத்துட்டு பின்னாடி போக வேண்டியதாயிடுச்சு. அது ரொம்ப இறக்கும் அப்படிங்கிறதுனால வண்டி வேகமாகவே தள்ளி போகுது. இந்த காரில் வந்தவர் நல்லபடியாக அந்த வளைவில் வளைஞ்சு போயிட்டாரு. ஆனால் அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவர் பின்னாடி ரிவர்ஸில் போய் இந்த தண்ணியிலே மூழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ப முடியாத காட்சி தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது. குரங்கு கடல் அலையில் ஏதோ ஒரு பொருள் நீந்தி போகிறத பார்த்தது வேகமாக அலைக்குள்ளே இறங்கிடுச்சு. தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த பொருளை எடுத்துட்டு வேகமாக மேலே வந்திருக்கு பாருங்க. ரொம்ப தைரியசாலி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது முன்னாடி ஒரு பெரிய லாரி போயிட்டு இருக்கு. அதில் நிறைய பொருட்கள் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த பேக்கிங் சரியாக பண்ணாததுனால மொத்த பொருட்களும் ரோடு முழுக்க இந்த அளவுக்கு விழுற மாதிரி ஆயிடுச்சு. பின்னாடி வண்டியில் வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் டிரைவர் கிட்ட போய் சொன்னதுனால ஒரு வழியாக அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆற்றுல பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இந்த ஆறை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு டாக் வந்திருக்கு பாருங்க. வந்த இடத்துல இந்த தண்ணிக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. எப்படியோ ஒரு கல் மேலே ஏறி நின்று இருக்கு. இந்த டாகை மீட்டெடுத்து கொண்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. நம்மளை தேடி தான் வந்திருக்கிறாங்க. நம்மளை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து கூட மேலே இதுவே ஜம்மனி ஏறி உட்காந்துருக்கு. அவ்வளோதான் ஈஸியாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கழுத்தளவு தண்ணியில் ஒரு பூனை போய் சிக்கி மாட்டிக்கிச்சு பாருங்க. இதை பார்த்து அந்த லேடி கொஞ்சமும் யோசிக்காம தண்ணிக்குள்ளே இறங்கி வேகமாக அந்த பூனையை தூக்கிட்டு வரதை தான் பார்க்குறோம். இந்த பூனை மூழ்கிற நிலைமையில் இருக்குது. யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு கடைசி நொடியில் இந்த லேடி டக்குன்னு தூக்கிக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக இருக்குல்ல. எப்படியோ தெரியாமல் உள்ள போய் மாட்டிக்கிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான இடம், ஆனால் தைரியமான விஷயம். எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த டாக் வாயை திறக்காம அப்படியே அமைதியாக இருந்திருக்கு. கேட்க எந்த பதிலும் சொல்கிறதா இல்லை. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது. யாருக்கு தெரியாமல் ஒரு பன் எடுத்து சாப்பிட்றதுக்கு பார்த்துருக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஆள் வந்துட்டாங்க. இப்போ சாப்பிட்டு முடிக்கணுமே தான் முழிச்சிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது மீன் தொட்டிக்குள்ளே மீன் நீந்திட்டு இருக்கிறத பார்த்தது இந்த பூனை அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே தாவி போயிருக்கு. கடைசியில் தண்ணிக்குள்ளே இதுவே மூழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. தண்ணிக்குள்ளே தாவன வேகத்தில் அப்படியே விட்டா போதுன்னு வெளியே குதிச்சு வந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பூனையை குளிப்பாட்டுறதுக்காக உள்ளே கூட்டிட்டு போனா அந்த பூனை பைப்பு மேலே ஏறி இருக்கிறத தான் பார்க்குறோம். பொதுவாகவே பூனைகள் தலையில் தண்ணி ஊற்றுறாங்க குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னா ஓட தான் செய்யும். ஆனால் இந்த பூனை இவ்வளோ தூரம் குளிக்கிறதே பெரிய விஷயம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கவருக்குள்ளே தலையை விட்டு மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை தான் பார்க்குறோம். சத்தம் போட்டுட்டே இருந்ததை வேகமாக இவர் வந்து இந்த கவரை எடுத்து விட்டுருக்கிறாரு. இங்கே லைட்டு பிடிக்கிறதுக்காக உயரத்தில் ஏறி நிற்கிற பூனையை தான் பார்க்குறோம். இந்த பூனைகள் பண்ணுற அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இருக்காது. இவர் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த டாக் பாருங்க பின்னாடியே வந்து அதுவும் அவசரமாக எடுத்து சாப்பிட்டுட்டு போகுது. ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தர்பூசணி பழம் முழுக்க இப்படி தான் கடிச்சு வச்சிருக்கு. யார் இப்படி ஒரு வேலையை பார்த்தது அப்படின்னு பார்த்தா இந்த நாய் தான். எப்படி ஒரு பழம் விடாமல் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கு பாருங்களேன். இங்கே இந்த பூனை செல்ஃபு மேலே எதையோ தேடி போக கடைசியில் செல்ஃபில் இருக்கிற மொத்தத்தையும் கீழே தள்ளி போட்டிருக்கு. கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சாலே இந்த மாதிரி பல அட்டகாசங்களை பார்க்க வேண்டியிருக்கும் போல.